துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் சாதனைகளை கூறுவதற்கு பதிலாக திமுக கூட்டணியை திட்டுவது மட்டுமே முதலமைச்சர் செய்து வருவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை மற்றும் விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் சின்னப்பன் ஆகியோரை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது என நினைக்கும் துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இது அமைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்துட்டு சில விசமியின் பேச்சை கேட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி பேராசை பிடித்து இன்றைக்கு நடுவீதியிலே நிற்கின்ற ஒருவரால் இன்றைக்கு இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட துரோகிகளுக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடம் புகட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சவர் சின்னப்பன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. இது யாருக்கு பிரிச்சு பார்க்கல. அண்ணா திமுக, காங்கிரஸ், திமுக அப்படி பிரிச்சு பார்த்தா கொடுத்தோம், எல்லாருக்கும் தானே கொடுத்தோம். அதுக்கு ஏன் போய் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்க போற ஸ்டாலின்? எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்வதற்காக கட்சி வச்சிருக்காங்க. ஆனால் சேவை செய்வதை தடுக்கின்ற ஒரு கட்சி தான் திமுக கட்சி ஒண்ணுதான். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு ஆதரவாக மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின், 5 ஆண்டுகளாக மத்தியிலும் 8 ஆண்டுகளாக மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து அதிமுக கூட்டணி ஆட்சியின் செய்த திட்டங்களை பேசுவதற்கு பதில் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் பேசுவதையே முதலமைச்சர் வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆக 8 வருஷம் உங்க ஆட்சி, 5 வருஷம் அந்த ஆட்சி. ஆக இந்த 5 வருஷத்துல இந்த 8 வருஷத்துல நீங்க என்ன சாதிச்சு கிழிச்சிருக்கீங்க, அதை பேசுங்க மக்களிடத்துல. யோகிதை இருக்கா? ஆதாரத்தோட பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய அருகதை உங்களுக்கு இருக்கா? இல்லையே. திமுக விமர்சிக்கிறது, என்ன விமர்சிக்கிறது, ஆக நம்முடைய கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறது, காங்கிரஸ் விமர்சிக்கிறது. இதுதான் என்னமோ மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கிற மாதிரி, மாநிலத்தில் திமுக நாம ஆட்சியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து விமர்சிக்கிறாங்க. எதுவும் செய்யல, செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க. மேட்டுப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு திருப்பூர் வந்த திமுக தலைவர் ஸ்டாலின் வரும் வழியில் அவிநாசியில் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தவாறே நீலகிரி தொகுதி வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு வாக்குகள் சேகரித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக 5,42,068 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து திருமயம் அருகே உள்ள லெனாவிளக்கு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். यूपीए की सरकार ने तमिलनाडु को 94,540 करोड़ रुपया दिया था. में नरेंद्र मोदी जी की सरकार आई, एनडीए की सरकार आई. 5 साल में एनडीए की सरकार ने 94,000 से बढ़ाकर 5,42,068 करोड़ रुपया तमिलनाडु के विकास के लिए देने का काम किया है. முன்னதாக அமித்ஷா வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் மேடைக்கு முன்பு அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர் வந்த பிறகு சிறிது சிறிதாக கூட்டம் கலையத் தொடங்கியது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசிக் கொண்டிருந்த போது ஏராளமானோர் திடீரென கலைந்து செல்ல தொடங்கினர். இதனை அறிந்த அமித்ஷா அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சை சீக்கிரமாக முடிக்கச் சொல்லி கூறியதுடன் தன்னுடைய பேச்சை தொடங்கினார். BJP holds 73 seats out of 80 seats in Uttar Pradesh. Ever since his presidency of BJP association. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் மேற்கொண்ட பரப்புரைகளின் தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மல்லன்கூடு பகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களும் மருத்துவம் படிப்பதற்கு நீட் தேர்வு மட்டுமே ஒரே வாய்ப்பு என்றும், மாநிலங்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் கூறினார். சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சீட் வாங்கினா 1 கோடி ரூபாய் ஆச்சு. பாமர மக்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அதெல்லாம் அதனால
கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க மருத்துவத்தில் படிக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரே வாய்ப்பு இந்த நீட் தேர்வு தான். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது பேசிய விஜய பிரபாகரன், தற்போது இந்தியா முழுவதும் மோடி அலை வீசுவதாகவும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்க வேண்டும், எல்லாவற்றையும் எதிர்த்தால் நாம் தான் முட்டாள் என்றும் கூறினார். எல்லாமே நம்ம எதிர்க்கணும் கடைசியில் நம்ம தான் முட்டாளாகும். எப்ப ஆதரிக்கணுமோ அப்ப ஆதரிக்கணும், எப்ப எதிர்க்கணுமோ அப்ப எதிர்க்காதான். ஹார்ட் ஒர்க்கர்ஸா இருக்கிறது போதும் உழைச்சி. லெட்ஸ் பி a ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு வேலை பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு மிக சீக்கிரமா கிடைக்கும். நெல்லை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வீசுவது மோடி எதிர்ப்பலை என்றும் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு அலை வீசுகிறது என்றும் கூறினார். இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கிறது மோடி எதிர்ப்பு அலை. கரெக்டா? பெருமையா சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் அடிப்பது மோடி எதிர்ப்பு அலை மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. எங்கு போனாலும் நிகழ்ச்சி ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க ஏப்ரல் 18 மோடியை வீட்டுக்கு அனுப்புறீங்க. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி கூட்டணி கட்சியினருடன் சென்று திருச்சூழி பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவருடன் திருச்சூழி சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே ஒரு மதசார்பற்ற அரசு அமையவும், மாநிலத்திலே இந்த 11 தொகுதிகளுக்கு நடைபெறுகின்ற இடைத்தேர்தல் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே, அதனுடைய தலைவர் தளபதி தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைவும், நீங்கள் எல்லாம் எனக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி இங்கே வந்து வரைவு கொண்டிருக்கின்றேன். சென்னை சூளைமேடு பகுதியில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தின் போது அங்கிருந்த ஸ்பீக்கர் ஒரு மூதாட்டியின் காலில் விழுந்தது. வலியால் அந்த மூதாட்டி துடித்தபோது அங்கிருந்த அமைச்சர் ஜெயக்குமார் ஓடிச் சென்று தனது கைக்கூட்டையால் அந்த மூதாட்டியின் காயத்திற்கு கட்டுப்போட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மதசார்பின்மை பற்றி பேசுவதற்கு திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு தகுதி இல்லை என்றும் கூறினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏ.சி. சண்முகம் ஊசூர் பகுதியில் தோழமை கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பட்டாசு வெடித்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் திரைத்துறையினர் அவர்களிடம் கைகட்டி நிற்க வேண்டும் என்றும், வேறு யாரும் திரைப்படம் எடுக்க முடியாது என்றும் இயக்குனர் மனோஜ்குமார் கூறினார். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து குன்னூரில் பரப்புரை மேற்கொண்ட போது இவ்வாறு கூறினார். மதசார்பற்ற கூட்டணியின் சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் தங்கள் கட்சி சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். தமிழகத்திற்கென்று தனி கொடி உரிமையை பெறவும், தேசிய அளவில் கல்விக்கென தனி அமைச்சகம் பெறவும் பாடுபடுவோம் என்று விசிக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தருமபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் ருக்மணி தனி நபராக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுவரை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றியுள்ளதாக கூறிய ருக்மணி பொதுமக்களை நேரில் சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 18ஆம் தேதி 40 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதேபோல் தமிழகத்தில் 18 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு இடத்திற்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்படுவதோடு அதிக அளவில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா, தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்று மாலை சென்னை வந்தனர். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வரவில்லை. அதற்கான காரணம் குறித்து தெரியவில்லை. விமான நிலையத்தில் தேர்தல் ஆணையர்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, போலீஸ் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து விமான நிலைய ஓய்வறையில் சுமார் 15 நிமிடங்கள்
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, காவல் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையர்கள் பின்னர் சென்னையில் உள்ள ஓட்டலுக்கு காரில் புறப்பட்டுச் சென்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்பொழுது ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் உட்பட காலியாக இருக்கும் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த அரசியல் கட்சியினர் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து மதியம் 11:30 மணி முதல் இரவு 7 மணி வரை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்பொழுது வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் அனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும், சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளிப்பார் என கூறப்படுகிறது. இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணையர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைகள் தொடர்பாக விவரிப்பர் என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு வருமான வரித்துறை அலுவலர்கள் கூட்டமும், 11:15 மணிக்கு தலைமை செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளின் கூட்டமும் நடைபெறுகிறது. நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவர் நலனுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். கல்வியில் தமிழகம் முன்னெடுக்கும் 2 பிரச்சினைகள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மருத்துவ சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென தமிழக அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திமுக மற்றும் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளிலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. சில மாநிலங்களில் நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி, மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை நடத்தும் உரிமையை பறிப்பதாகவும், எனவே நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு நீட்டுக்கு இணையான மாநில அளவிலான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. இத்தேர்வின் மூலம் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று. மேலும் 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி, கல்விக் கடன் திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படும். 2019ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான கல்விக் கடனுக்கான வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கடனை திருப்பிச் செலுத்தாத விவசாயிகள் குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடன் வாங்க அவசியமில்லாத நிலையை உருவாக்குவோம் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விளைபொருட்களுக்கு நல்ல விலை வழங்கப்படும். குறைந்த விலையில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர் நலனுக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும், இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் தொழில் துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, தற்போதுள்ள வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்கள் 2020ஆம் ஆண்டிற்குள் நிரப்பப்படும் என்றும், அரசு பணிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் தொழில், சேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பு என்ற தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் வறுமையை ஒழிக்கும் வகையில் இந்தியாவில் வறுமை நிலையில் உள்ள 20% குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கும் நியூன்தம் ஏ யோஜனா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அரசு தலையீடு தடுக்கப்பட்டு ஊடக சுதந்திரம் மற்றும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கும்பல் வன்முறைகளை தடுப்பதற்கான சட்டமும் முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும். கல்விக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6 விழுக்காடு நிதியும், சுகாதாரத்துறைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காடு நிதியும் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்படாது என்றும், ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு அரசு திட்டங்கள் மறுக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. 15வது நிதிக்குழு பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும். மாநில அளவிலான நிதிக்குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலை போல விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அமைச்சரவை குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், மதுபானம் மற்றும் புகையிலைப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவரப்படும். நீத்தி ஆயோக் அமைப்பு கலைக்கப்பட்டு மீண்டும் திட்டக்குழு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் நெருக்கடிக்கு உள்ளான அரசு அமைப்புகளின் சுயேட்சை தன்மை, தன்னாட்சி ஆகியவை மீட்டெடுக்கப்பட்டு சுதந்திரமான செயல்பாடு உறுதி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியின் போது ஏற்படுத்தப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்கள் குறித்தும், மிக முக்கியமாக ரஃபேல் ஒப்பந்தம் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பதவி வழங்குவது தடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் நீண்ட நாள் கோரிக்கையான முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும், ஆந்திர மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் ஆயுதப்படையினருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியிடம் வெறுப்புணர்வை உணரும் தென்னிந்தியர்களுக்கு தங்களின் ஆதரவை உணர்த்தவே கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆனால் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டுமென காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைவரின் விருப்பம் என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியிலும் போட்டியிடுகிறார். ஏப்ரல் 23ஆம் தேதி கேரள மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாளை தமது மனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் வயநாடு தொகுதியில் தான் போட்டியிடுவது குறித்து விளக்கமளித்த அவர், தென்னிந்திய மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து வெறுப்புணர்வை உணர்வதாக தெரிவித்தார். மேலும் தென்னிந்தியாவில் தனது தேவை இருப்பதாகவும் அதனை தெரிவிப்பதற்காகவே தாம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கூறினார். There was a demand for me. Look, there is a feeling in South India, a very strong feeling in South India, that they are not being carried by the current government. South India feels hostility from Mr. Narendra Modi. They feel that they are not being included in the decisions of this country. So I wanted to send a message to South India that we are with you and I am standing with you. That is why I am standing from Kerala. இதற்கிடையே தமிழகம் வந்த பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தூத்துக்குடி மற்றும் கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பரப்புரை செய்தார். அப்பொழுது பேசிய அவர், தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்ற பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு 2 அமைச்சர்களை பாஜக வழங்கியுள்ளதாக கூறிய அமித்ஷா, பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய அமைச்சர் பதவிகளை கொடுத்து தமிழகத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने दक्षिण के राज्यों के विकास के लिए हमेशा एनडीए की सरकार के रास्ते खोले. केरल के अंदर हमारे एक भी एमपी चुनकर नहीं आए थे. आज केरल से 4 राज्यसभा सदस्य केरल को देकर एक मिनिस्टर भी देने का काम भारतीय जनता पार्टी के नरेंद्र मोदी सरकार ने किया है. இதன் மூலம் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றும், தென் மாநிலங்களை பாஜக கவனிக்காமல் இருந்தது இல்லை என்றும் அமித்ஷா விளக்கம் அளித்தார்.
பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் காரில் மறைத்து வைத்து எடுத்து சென்ற 2,10,00,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சியிலிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் தங்கதுரை என்பவர் காரில் மறைத்து வைத்து எடுத்து செல்வதாக பெரம்பலூர் மாவட்ட பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து பெரம்பலூர் மாவட்டம் பேரளி சுங்கச்சாவடியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரெங்கராஜன் தலைமையில் நேற்றிரவு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த சம்பந்தப்பட்ட காரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று சோதனை நடத்தினர். அப்போது காரின் பக்கவாட்டு மற்றும் பின்பக்க கதவுகளின் இடுக்கில் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அவற்றிற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரிலிருந்து 2,10,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. எங்கிருந்து யாருக்காக இந்த பணம் எடுத்துச் செல்லப்பட்டது என்பது குறித்து தங்கதுரையிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் என்ற பெயரில் ஜனநாயகத்திற்கு விரோதமான அடக்குமுறைகள் நடப்பதை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் என்ராம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டையே உலுக்கும் ரஃபேல் பேர ஊழல் என்ற தலைப்பில் சென்னையில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. தேனாம்பேட்டையில் பாரதி புத்தகாலயம் சார்பில் இந்த விழா நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பாரதி புத்தகாலயம் சென்ற பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற புத்தகம் வெளியிடுவது நடத்தை விதிகளுக்கு முரணானது என்று கூறி விழா நடத்தக்கூடாது என வலியுறுத்தினர். மேலும் அங்கிருந்த புத்தகத்தின் 150 பிரதிகளையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த செய்தி ஊடகங்களில் வெளியான பிறகு இந்த விவகாரத்தில் தலையிட்ட இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் புத்தகம் வெளியிட தடையில்லை என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து விழா நடத்துபவர்களை தொடர்பு கொண்ட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விழா நடத்தலாம் என்று கூறி பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகங்களை திருப்பி ஒப்படைத்தது. இந்நிலையில் தேனாம்பேட்டையில் நேற்று மாலை புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மூத்த பத்திரிகையாளர் என்ராம் புத்தகத்தை வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய என்ராம் இந்த விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு விரைந்து செயலாற்றியுள்ளதாக கூறினார். இது இன்னைக்கு நடந்தது. ஃப்ளையிங் ஸ்குவாட் போய் இந்த புக்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணது, கேரளா சமாஜத்தில் கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னது, பயப்படுத்துறது, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்கள இன்றைக்கி நான் பாராட்டுறேன். இது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்றால் டெல்லிக்கு போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே டிரெக்ஷன் கொடுத்து இந்த மிஸ்சீஃப் மஸ்ட் பி அன்டன் என்று நடைமுறை அவங்க அது நடத்தினாங்க குயிக்காக. அது உண்மைதான், பாராட்ட வேண்டும். மேலும் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் என்ராம் கூறினார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ற போர்வையில் இந்த மாதிரி விஷயங்களை இந்த லோக்கல் அஃபிஷியல்ஸ், எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் who have been recruited for the election அவங்க செய்யறது தவறு, அதை தடுக்க வேண்டும். இதனிடையே எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்தீர்கள் என மாவட்ட நிர்வாகம் விளக்க அறிக்கையை உடனடியாக அளிக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் போட்டாபோட்டியாக நடைபெற்று வரும் நிலையில் களத்தில் நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களின் தொகுப்பை பார்க்கலாம். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமியை ஆதரித்து அதிமுக பிரமுகர் கூவி கூவி வாக்கு சேகரித்தார். வேட்பாளருடன் வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற அவர் கண்களில் பட்டோரையெல்லாம் அழைத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ரொம்ப நல்லவர், படிச்சவர், கணேசனே கொட்டு மரசு, கொட்டு மரசு, சங்கண்ணே கொட்டு மரசு தின்னும் மரவாதர்கள் வேட்பாளர் நபியே அக்கா தங்கம் நம்ம வேட்பாளர் கொட்டு மரசு, கொட்டு மரசு அக்கா நீங்க தங்கம் நம்ம வேட்பாளர். வேட்பாளருக்கு நற்சான்றிதழ் வழங்கிய அவர் பால்வடியும் இந்த முகத்திற்காவது ஓட்டு போடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். ரொம்ப சாதாரணக்காரி, பால்வடி முகத்தை பாருமா, ரொம்ப நல்லவரே, கொட்டு வருஷமா ஐயா நம்ம வேட்பாளர் ரொம்ப நல்லவர், தங்கம் தங்கம் ரொம்ப நல்லவர், தங்கம் ஐயா நீ எப்ப வேணாலும் பார்க்கலாம், எந்த குறையும் எப்ப வேணாலும் கேட்கலாம், அவர் கேட்க நீங்க கேட்க மாதிரி, அவர் கேட்க நீங்க கேட்க மாதிரி. திண்டுக்கல்லில் தேர்தல் பரப்புரையின் போது மாம்பிஞ்சை பாமக வேட்பாளர் கையில் வைத்திருக்க அதனை முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதனின் மருமகன் பறித்து கீழே எறிந்தார். அமைத்திருக்க கூட்டணி மெகா கூட்டணி. இந்த கூட்டணி எதிர்காலங்களிலே
இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை தாழ்த்தப்பட்டோர் வசிக்கும் பகுதிக்குள் வந்து வாக்கு சேகரிக்குமாறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வலியுறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நம்மங்குணம் பகுதியில் பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த வேட்பாளரை அப்பகுதி நிர்வாகியான ரஞ்சித் ஊருக்குள் வந்தால்தான் மக்களிடம் வாக்கு கேட்க முடியும் என்று வலியுறுத்தினார். இதற்கு மற்ற நிர்வாகிகள் மறுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமிக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சாரத்தில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பேசிய போது காலி இருக்கைகளாக காணப்பட்டன. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் தலைவாசல் பகுதியில் கூட்டணி கட்சிகள் புடைசூழ புறப்பட்டார். ஆனால் 2 கிராமங்களை தாண்டியதும் அதிமுக MP காமராஜ் மற்றும் நிர்வாகிகள் பாதியில் இறங்கிச் சென்றதால் தனியாக சென்று வாக்கு சேகரிக்கும் நிலை ஏற்பட்டது. அதிமுகவினர் அகன்றதும் சாலைகளிலும் கூட்டமின்றி வெறிச்சோடியது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் செல்லும் பிரச்சார கூட்டங்களில் ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு தேர்தல் விதியை மீறி பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. மேற்கு மீனாட்சிப்பட்டியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி பரப்புரை செய்த போது ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு திமுக நிர்வாகி பணம் கொடுக்க முற்பட அதனை வேட்பாளரே தடுத்தார். பின்னர் அந்த பெண்ணுக்கு தனியாக பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து கோணப்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்ற போதும் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு மறைவாக பணம் கொடுக்கப்பட்டது. நாகை மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரான செல்வராஜ் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கதிரவானுக்கு வாக்களியுங்கள், மத்தியிலே ராஜீவ்காந்தி பிரதமராகவும் மாநிலத்திலே நமது தளபதி முதல்வராகவும் ஆக வேண்டும், கதிரவானுக்கு வாக்களியுங்கள், வெற்றிதனை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரமேஷ் தேர்தல் செலவுகளுக்காக ஆதார் அட்டையை அடமானம் வைத்து 50 லட்சம் பணம் தருமாறு ஸ்டேட் வங்கியில் மனு அளித்து அதிர்ச்சி அளித்தார். வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல மாட்டேன் என உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். எனக்கு இப்போ வசதி இல்லை, அதனால் எனக்கு ஒரு 50 லட்சத்தை 70 லட்சம் வரலாம் செலவு பண்ணலாம், இருந்தாலும் ஒரு 20 லட்சம் கம்மியாகவே போதும். நான் அந்த அளவுக்கு 50 லட்சம் இருந்தால் நான் நாமக்கல் தொகுதி முழுவதுமே என்னுடைய கொள்கைகளையும் என்னுடைய தேர்தல் அறிக்கைகளையும் மக்களிடத்தில் செலுத்தி. சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். முக்கிய பகுதியான 5 ரோடு அருகில் நடைபெற்ற பிரச்சாரம் பொதுமக்களிடம் போதிய வரவேற்பை பெறவில்லை. அங்கு திடீரென வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டார். போக்குவரத்து சரி செய்து கொண்டிருப்பதை பார்த்த அதிமுக பிரமுகர் ஒருவர் மனநலம் குன்றியவரை அடித்து விரட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்பியான காந்திலால் பூரியா ஆண்டுக்கு 72,000 என்பதற்கு பதிலாக மாதம் 72,000 ரூபாய் ஏழை குடும்பங்களுக்கு அளிப்போம் என்று கூறினார். இதனால் பொதுமக்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர்.